துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெண் எப்படியெல்லாம் இருக்க போகுது? வேலை ஏன் பார்க்குற? நீ முதலாளியாக ஏன் யாருக்கோ வேலை பார்த்து உன்னோட எனர்ஜியை நீ ஸ்பெண்ட் பண்ணுற? ஸோ நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, ஒரு சாம்ராஜ்யத்தையே நம்ம உண்டு பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு வைராகியம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வரப்போகுது. ஸோ அதை கொடுக்குறவர் தான் இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்ச குரு. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்லாம் சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கலக்கத்தையே உண்டு பண்ணிடும். குருவை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சிருவாங்க ஆப்வியஸாக. ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை அவங்க சேல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோவிலை சுற்றி ஒரு கடையோ லாட்ஜோ ஹோட்டலோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. கோவில் திருப்பணி சம்பந்தமான தொழில்கள் ஏதாவது இருக்கும். ஒன்றும் இல்லை, கோயில் வாசலில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறாருன்னா அவர் சூப்பராக இருப்பார் இந்த குரு பயிற்சியில். கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களில் நிறைய பேர் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. உச்ச குரு சனியை பார்க்குறாரு, அதுவும் 6ஆம் இடத்துல துலாம் ராசிக்கு இது கனெக்ட் ஆகிருக்கு. சனிக்கிழமை அட்லீஸ்ட் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. என்ன தேய்ச்சிக்குள்ளிங்க, அசைவம் சாப்பிடாமல் இருங்க. முடிஞ்சால் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருங்க, அல்லது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சில பேர் விரதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இல்லை மாமான்னு கூப்பிட்டு யாரெல்லாம் பழகுறீங்களோ அவங்க பக்தி பிளஸ் நிலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோமுத்துக்கு வாரியம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பெண் எப்படியெல்லாம் இருக்க போகுது? அவங்களுக்கு திருமண யோகம் எப்படி, அதே மாதிரி பணம் ரீதியாக தொழில் வேலை, அது போக குழந்தை பாக்கியம் மாதிரி எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேம். பொதுவாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு ஒரு குணநலத்தில் ஒரு மாற்றம் வரலாம். பொதுவாக எந்தெந்த பயிற்சி வந்தாலுமே அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த துலாமுக்கு இன்னும் குணநல மாற்றங்கள் வரப்போகுதுங்க மேம். புதுசாக ஏதாவது பண்ணி ஜெயிக்கலாமா? தொழிலை பெருசுப்படுத்தலாமா? நிறைய சம்பாதிச்சு நம்மளும் ஒரு நல்ல பேரை வாங்கிடணும். குடும்பத்தில் இன்னார் பையன்னு சொன்னால் நம்மளை தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த சந்ததிக்கு நம்ம ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த அளவுக்குலாம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு திங்கிங் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். 10ல் குரு வர்றாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானங்க. ஸோ 10ல் குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா, வேலை ஏன் பார்க்குற? நீ முதலாளியாக ஏன் யாருக்கோ வேலை பார்த்து உன்னோட எனர்ஜியை நீ ஸ்பெண்ட் பண்ணுற? ஸோ நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, ஒரு சாம்ராஜ்யத்தையே நம்ம உண்டு பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு வைராகியம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வரப்போகுது. ஸோ அதை கொடுக்குறவர் தான் இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்ச குரு. இப்போ 10ல் குரு வரும்னு சொல்லிடுவேன். பொதுவாக இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எல்லாருக்குமே இப்போ நீங்கள் தொழிலுக்கு மாறுறவங்க ஓகே, இல்லை எனக்கு தொழிலில் மாற முடியல, நான் வேலையில இருக்க போகிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குங்கிறவங்களுக்கு என்னங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்ன தான் 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் இந்த 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்லாம் சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கலக்கத்தையே உண்டு பண்ணிடும். குருவை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சிருவாங்க ஆப்வியஸாக. இந்த ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், இதெல்லாம் ஒரு சொலவடை பழமொழி நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இது ஜோதிட விழிப்புணர்வுங்கிறது அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் ஒருத்தரை பார்த்து சரி இவனுக்கு 10ல் குரு, இவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அப்போ வேலை 10ல் குரு வந்தாலே போயிடும். ஸோ பெருசாக அந்த கட்டங்களை பற்றி நாலேஜ் இல்லாமல், டெக்னாலஜி இல்லாமல் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அது எங்கேயுமே போகாது. ஸோ அப்போ உள்ள கம்யூனிகேஷன் என்ன, ஒருத்தர் மனுஷங்களுக்கு பேசிக்கிறது தான். ஸோ அப்போ மனுஷங்களுக்கு பேசிக்கும் போது அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பழமொழி தான் இதே தவிர இது ஜோதிடத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த ஜோதிட நூல்களுமே 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஸோ அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன ஆகும்னா, வேலை வேண்டாம் தொழிலுக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம் வரலாம். இல்லை இதே வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத யோசிக்கலாம். வேலையில் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கிடணும்னு நினைக்கலாம். அப்போது ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த பதவி போயிட்டு வேறு பதவி கிடைக்கும் இதை விட பெட்டராக. ஸோ அதை நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அல்லது இதை விட ஒரு பெட்டர் கம்பெனிக்கு போவாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இல்லை இங்கேருந்து அப்ராடுக்கு கிளம்புறது. ஸோ இந்த பதவியை விட்டுட்டு வேறு ஒரு பதவிக்கு போகிறது. ஸோ அதுதான் அதற்கு அர்த்தமே தவிர இதில் நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பொதுவாகவே துலாம் ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பயிற்சி? நல்ல பயிற்சியா இல்லை பிரச்சனைக்குரிய பயிற்சியாங்க மேம்? துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் சூப்பராக சம்பாதிப்பாங்க, நல்ல காசு வரும். அட் த சேம் டைம் உடல்நிலைங்கிறது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒர்க்கை கரெக்டாக கண்டினியூ பண்ணாமல் போகிறது, கொஞ்சம் பிரேக் விடுறது பிஸ்னஸ்லேயோ வேலையிலையோ, அல்லது அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்றது, அல்லது கடன் அடைக்கிறது, கடன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வேறுபட்ட பலன்கள் வரும். காசும் வரும், அதற்கு தகுந்த மாதிரியான செலவு, அசுப செலவுகளும் வரும். ஸோ இதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது தெரிய போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு இடங்களை குரு பார்க்குதுங்க மேம். இப்போ 12 வருடங்களுக்கு ஒருக்கா உச்சமாகிற குரு 3 இடங்களை பார்க்குது. ஸோ அந்த இடத்துக்கு என்னென்ன பலன் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவுடைய பார்வை, உச்ச பார்வை சமசப்தமமாக 180 டிகிரியில் மகரத்தில் விழுது. துலாமுக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழும்போது நிறைய அவங்களோட எண்ணங்களை மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை நம்ம இப்படி பண்ணதுக்கு பதிலாக இப்படி பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் நம்மளுமே தப்பு பண்ணுறோம். ஸோ எதுக்குமே ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறதுலாம் தப்பு. கொஞ்சம் நம்ம மெச்சூர்ட் ஆகும், நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுவோம்.
சில்லற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் வருத்தப்படணும்? ஸோ நம்ம யாருங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, தன்னை பற்றின ஒரு உயரிய எண்ணம்ங்கிறத வந்து 4ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை கொடுத்துரும் 1. 2வது குடும்பம் விருத்தியாகும். ஸோ கணவனாக இருந்தால் மனைவியால் யோகம், மனைவியாக இருந்தால் கணவனால் யோகம், 2 பேரும் சேர்ந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வை என்ன பண்ணோம்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரங்களுக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கும். ஸ்டொமக் அசிடிட்டி, ப்ளோட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட துலாம் ராசிக்காரங்களாக இருக்கும் பட்சத்தில் கொலஸ்ட்ரால் பிளட்டில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாத நோய் அப்படிங்கிறதுக்கு காரகம் 2 கிரகம், 1 குரு, இன்னொன்று சனி. ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கு ஆட்பட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல விழக்கூடிய அந்த குருவுடைய பார்வைங்கிறது அதிக தன லாபத்தை கொடுக்கும். ஸோ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் பார்த்துருக்கேன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சிங்கிறது தீர்க்கமாக பெற்றுத்தருது. துலாம் ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? ஏன்னா 10ல் குரு வருது. ஒரு சில நபர்கள் வந்து அதை உச்சம்னு சொல்கிறாங்க, ஒரு பயம் வந்து கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணலாமாங்க? ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, அதுவும் துலாம் ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சூப்பராக ஜெயிக்க போகிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோவிலை சுற்றி ஒரு கடையோ, லாட்ஜோ, ஹோட்டலோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க, கோவில் திருப்பணி சம்பந்தமான தொழில்கள் ஏதாவது இருக்குது. ஒன்றும் இல்லை, கோயில் வாசலில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வச்சுருக்கிறாருன்னா அவர் சூப்பராக இருப்பார் இந்த குரு பயிற்சியில். கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்க போகிறாங்க. ரைஹி, ஹீலர்ஸ், கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்கன்னா அந்த ஃபீல்டில் துலாம் ராசிக்காரங்க தான் உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்துக்கு இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆயுர்வேதம், ஆர்கானிக்கான விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த குரு கொடுக்க போகிறாரு. ஆனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே கடன் வாங்குவாங்க. எல்லாரும் சக்ஸஸாக இருப்பாங்க, யாராலையும் கடன் இல்லாமலும் இருக்க முடியாது. ஸோ அந்த சக்ஸஸையும் கடனையும் இவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய அபரிவிதமான வெற்றியை கொடுக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை காலம் குரு பயிற்சி பண்ணி எப்படி இருக்க போகுது? வேலையை மாற்றம் பண்ணலாமா, இல்லை அரசு வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்களே எப்படி இருக்கும் மேம்? குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களில் வந்து நிறைய பேர் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. உச்ச குரு வந்து சனியை பார்க்குறாரு, அதுவும் 6ஆம் இடத்துல வந்து துலாம் ராசிக்கு வந்து இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லீகல் சம்மந்தமாக, லா சம்மந்தமாக, ஜுடிஷியரி சம்மந்தமாக ஏதாவது எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. 2வது பேங்கிங் ஃபினான்ஸ் கரியர், ஸோ இதை தொடுறாங்க அப்படின்னா அதுலேயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பேங்க் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம். ப்ரைவேட் செக்டாரில் இருக்கோம், நாங்கள் ஐடி செக்டாரில் இருக்கோம், எங்களுக்கு வந்து கரியர் எப்படி இருக்க போகுதுன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள், நல்ல வேலை செஞ்சுமே பாஸ்ட்டை திட்டு வாங்குறது, அல்லது ஒரு கார்ப்பரேட் எல்லாமே சேர்ந்து ஒருத்தரை வந்து ஒரு ஈவ் டீசிங் பண்ணும்போது ஒரு எவ்வளோ ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளமும் ஒரு மன அழுத்தமும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தமும் இருக்கவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஐடி செக்டாரில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, இவ்வளோ மோசமான சூழ்நிலையெல்லாம் இருக்கே, நாங்கள் வேலை மாற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் வேண்டாம். 2027 மார்ச் மாதத்துக்கு பின்ன சனி பயிற்சி நடக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வேலை மாறிக்கிறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி மாறினா ஏன்டா மாறணும்னு யோசிக்கிற அளவுக்கு தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். துலாம் ராசியில் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க பெரும்பாலும் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கும், இல்லை ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த குரு பயிற்சி எந்தளவு சப்போர்ட் பண்ணாங்க மேம்? குரு பயிற்சிங்கிறது இப்போ வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு தான். ஸோ கடகத்துக்கு குரு வரும்போது மீனத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு. துலாம்க்கு 6ஆம் இடம். 6ங்கிறது போட்டிட்டு ஜெயிக்கிறது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறவங்க ஒரு 5-6 வருஷம் மினிமம், மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு மேலே படிக்கிற பசங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. குறிப்பாக பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் செக்டரில் நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், போலீஸ், ஏர்ஃபோர்ஸ் இதிலலாம் வந்து கண்டிப்பாக செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. நீட் எக்ஸாம்ஸ் நிறைய குழந்தைங்க துலாம் ராசிலேருந்து கிளியர் பண்ண போகிறாங்க. அப்ராட் போகிறதுக்கு IELTS, TOEFL இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்கன்னா அதுலேயுமே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுனவங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீசஸ் எழுதுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது துலாம் ராசி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக குரு பயிற்சிக்கு பின் வந்து திருமணம் சுலபமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குங்க? துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து எந்த பங்கமும் பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருக்கிறாரு. குருவுமே 10ல் உச்சமாய் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்ப விருத்திங்கிறது இருக்கும். ஒரு புது மெம்பர் ஃபேமிலியில் ஆட் ஆக போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த குருவுடைய பார்வையுடைய தாத்பரியம். அது குழந்தையாகவும் இருக்கலாம், கணவனாகவும் மனைவியாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அலையன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷல்
ஸ்பெஷல் நோட் துலாம் ராசிக்காரங்களுக்கு, சொந்தத்தில் மட்டும் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. சொந்தத்தில் பண்ணக்கூடிய திருமணங்களில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்நியத்தில் அரேஞ்ச்டு மேரேஜாக நீங்கள் போய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. டக்குன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஜூன் மந்த்துக்கு மேலே ஃபிக்ஸ் ஆகிறது, டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? குழந்தை இல்லாதவங்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு குழந்தை யோகம் இயற்கையாக கிடைக்குமா, இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே பண்ணலாமா மேம்? துலாம் ராசிக்காரங்க வந்து குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, முதல் குழந்தை இருக்குது, செகண்ட் குழந்தைக்கு வந்து எங்களால் கன்சீவாக ஆக முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி வந்து நேச்சுரல் கான்செப்ஷன் தான், நார்மல் டெலிவரி தானும், இந்த செகண்ட் பேபிக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, ஸோ அதுக்கு திரும்ப ட்ரீட்மெண்ட் போகணுங்கிற மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிற அழுத்தம் வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா 5ஆம் இடம் கொஞ்சம் சரியில்லை கோச்சாரத்தில் கடந்த 2 வருஷமாக. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக வந்திருக்கு. ஸோ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2 பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு புது வரவு அப்படிங்கிறது வரப்போகுது. அதுவும் அந்த தெய்வீக கிரகமான குரு பார்க்கும்போது ஒரு தெய்வ அம்சம் உள்ள குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு சர்வ நிச்சயமாக இருக்குது. ஸோ எந்த ஜெண்டரில் விரும்புகிறோமோ அந்த ஜெண்டரில் குழந்தை, ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷன், நேச்சுரல் கான்செப்ஷனுக்கு வழியே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட தெய்வாதீனமாக ஒரு நேச்சுரல் கான்செப்ஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனை இந்த குரு பயிற்சிக்குன்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? சாப்பிடவே முடியாது. சாப்பாட்டை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஸோ நல்ல சாப்பாடை சாப்பிடணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினச்சாலுமே அதுக்கான நேரமும் கிடைக்காது. ஸ்டொமக் அசிடிட்டி, ஒரு மாதிரி வயிறு உப்புசமாகவே இருக்கிறது, ஒரு அசௌகரியமாகவே இருக்கிறது. ஸோ எப்போவும் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் லோவர் பாடியில் வெயிட் போட ஆரம்பிக்கும். 40 வயதுக்கு மேற்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே 11ஆம் இடம் வலுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால 11 சனி பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா, என்ன நோய் வேணாலும் வரட்டும், நான் டாக்டர்கிட்டே போகாமல் சமாளிக்கிறேன் பாருங்கிற மாதிரி இவங்க சமாளிச்சிடுவாங்க. ஸோ கை வைத்தியம், கை மருந்து இப்படியே சமாளிச்சிடுவாங்க. நிறைய பேர் சித்த மருத்துவத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனியுடைய பார்வை 11 விழுறதுனால. ஸோ நோய் வரும், நோய்க்கு நிவர்த்தியும் இருக்குது. பெருசாக ஆயுள் கண்டங்கள், ஆரோக்கிய குறைகள், வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு பண வரவு, அதாவது பண சேர்க்கை, இதெல்லாமே இந்த குரு பயிற்சிக்குள்ள எப்படி இருக்க போகுதுங்க மேம்? முன்வாசல் வழியாக பணம் வந்துட்டு பின்வாசல் வழியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா பணம் நிறைய வருங்க, எங்கே விடுவாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ டக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னு கடன் கொடுத்துருவாங்க. மறுநாள் இவங்களுக்கே பணம் தேவைப்படும், திருப்பி கேட்டால் இவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுத்தனவரே உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்ட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பணத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பணம் வரும், பணம் வரலைன்னா தான் இங்கே நம்ம கிரகங்களை குறை சொல்லணும். பணத்தை வந்து கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக கையாளலை, யார் கேட்டாலும் கொடுக்குறீங்க, கண்ட இடத்துல போடுறீங்க, நினச்ச இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ இல்லை கடன் வாங்கிட்டு அதுக்கு அதிக வட்டி கட்டுறீங்க, இந்த மாதிரியான சூழல்களையுமே 6ல் இருக்கக்கூடிய சனி கொடுப்பாரு. ஸோ 6ல் சனி சும்மா இருந்தால் பரவாயில்ல, குரு வேறு பார்க்குறாருல. ஸோ சனி சும்மா இருந்தால் கடனே வராது. குரு பார்த்துட்டாருன்னா ஏதாவது ஒரு பேராசையை தூண்டி, இதில் போய் நம்ம ஏன் இப்படி பண்ணோம், இதை நம்ம கொஞ்சம் யோசனை தான் பண்ணியிருக்க மாட்டோமே நினைக்கிற அளவுக்கு எதுலையாவது போய் பணத்தை போட்டு லாஸ் ஆக வச்சுடுவார். ஸோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பண கையாளுதல்ங்கிறதுல துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுத்தல் வாங்கல், இந்த 2லேயுமே கவனமாக இருக்கணும். தொழிலில் கண்டிப்பாக இவங்க பணத்தை போடுவாங்க. ஸோ அது சர்வ நிச்சயமாக நடக்கும். 10ல் குரு உச்சமாக இருக்கிறாரு, அது தப்பே கிடையாது. அட் த சேம் டைம் யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்னு தெரியாத ஒரு விஷயங்களை ஆரம்பிக்கிறது, ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்க்கு நம்ம கடன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பணம் கையில் தாராளமாகவே தங்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பண்ண ஏதோ ஒரு உறவுகளிடம் பிரச்சனை வரப்போகுது, யார்டமா கவனமாக இருக்கணும்? இப்போது அதாவது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் அவர்களால் பிரச்சனைன்னு யாருக்கு மேம்? துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து தாய்மாமன் கிட்ட, அவர் குடும்பம் அந்த சைடில் உள்ள பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அம்மா வழி உறவினர்கள் கூட துலாம் ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி சனி, அவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது 6ல். அது 6ஆம் அதிபதி குருவே பார்க்கும்போது தாய்மாமா தான் இங்கே வில்லன். இல்லை மாமான்னு கூப்பிட்டு யாரெல்லாம் பழகுறீங்களோ அவங்க வந்து வில்லனாக மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும். குறிப்பாக என்ன எதில் மாட்டுவாங்கன்னா, பூர்வீக சொத்து போய் ஏதாவது ட்ராப்பில் மாட்டியிருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் குடும்பங்களுக்குள்ளே சண்டை வர வாய்ப்பு இருக்கும். அம்மா வழி உறவினர்களை, அதுவும் ஆண் உறவினர்களை பகைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிக வலுவாக இருக்கிறதுனால தாய்மாமன் உறவு அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு பலன் சொல்லியிருந்தோம், எங்கே வேணாலும் பொண்ணு எடுக்க, சொந்தத்தில் மட்டும் பொண்ணு எடுத்துட்டாங்க. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா ஸோ கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கல்யாண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு குரு ஸ்தலம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்?
துலாம் ராசிக்காரங்க இந்த சமயத்தில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா திருச்செந்தூர் தான் போயிட்டு வரணும். ஸோ திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு நல்ல குருஸ்தலம். ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம சொன்ன அந்த உடல் உபாதைகள், ஏன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து ஏற்பட்டது திருச்செந்தூரில். அவர் ஏன் பாடினார் தேவராய சுவாமிகள்னால் அவருக்கே வயிற்று வலி தான். ஸோ வயிற்று வலி தாங்க முடியாமல் தான் முருகனை போய் முருகன் என்னை காப்பாதுன்னு பாடினார். நீங்களும் அதே வயிற்று உபாதையில் தான் பாதிக்கப்பட போகிறீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னா அதுக்கு கந்த சஷ்டி கவசம் தான். சஷ்டி விரதம் இருக்கிறது, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது, வெள்ளிக்கிழமையில் போய் திருச்செந்தூர் முருகனை பார்க்குறது. எல்லாரும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில தான் பார்ப்பாங்க. உங்களோட ராசிநாதன் சுக்கிரன்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போய் திருச்செந்தூரில் முருக வழிபாடு பண்ணும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கோயிலுக்கு குரு பயிற்சிக்குன்னு செல்ல முடியல, நான் வீட்லேயே ஒரு எளிய பரிகாரம் ஒரு வாழ்வியல் ரீதியாக பண்ணுறேன், இல்லை ஒரு தானம் தர்மம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா என்ன சொல்லலாங்க மேம்? சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ சனி அப்படிங்கிறவர் யோக கிரகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விரதம் அப்படின்னாலே குரு தான். ஏன் நம்ம குரு பயிற்சிக்கு வந்து எல்லாரையும் விரதம் வருங்கன்னு சொல்கிறோன்னா, விரதம் அப்படிங்கிறதே குரு தான். விரதம்ங்கிறது குருவுடைய காரகத்துவம், செல்ஃப் டிசிப்ளின். நம்மளை மனசை கட்டுப்படுத்திட்டு பசியை கட்டுப்படுத்திட்டு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சுய கட்டுப்பாடு. இது நம்ம வாழ்க்கைக்கே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். உடம்புல உள்ள வீணான செல்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். விரதத்தோட மகிமைகள்ங்கிறது அறிவியல் ரீதியாகவே நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட விரதத்துக்கு காரகமான கிரகமே குரு தான். ஸோ துலாம் ராசிக்காரங்க சனிக்கிழமை தோறும் ஒரு ஃபாஸ்டிங்கை மேற்கொள்கிறது நல்லது, விரதம் இருக்கிறது நல்லது. சனிக்கிழமை அட்லீஸ்ட் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. என்ன தேய்ச்சிக்கொள்ளிங்க, அசைவம் சாப்பிடாமல் இருங்க. முடிஞ்சால் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருங்க, அல்லது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சில பேர் விரதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. உங்கள் உடல்நிலைக்கும் உங்களுடைய வயசுக்கும் தகுந்த மாதிரி மட்டும் ஒரு விரதத்தை நீங்கள் சனிக்கிழமை மேற்கொள்ளும் பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட பலன் அப்படிங்கிறது குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பலன்கள் எல்லாமே அழியும். அதே மாதிரி அதே சனிக்கிழமையில் தயிர் சாதத்தை ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.